டியர் மத்தியமா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேஜ் நம்பர் 162 பாத் ஜித் அதாவது டைலாக் மேக்கிங் பார்க்க போகிறோம். நமக்கு எப்பயுமே ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, ஒரு 2 கேரக்டர் கொடுத்துப்பாங்க. அந்த கேரக்டருக்கு உள்ளே நடக்கிற டைலாக்கை நம்ம 10 லைனில் எழுதணும். இதுக்கு 10 மார்க்கு. இங்கே ஹாஸ்பிட்டல் அதாவது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் और लड़के की बातचीत, டாக்டர் அண்ட் ஒரு பையனுக்கு நடுவில் நடக்கிற என்ன பேசுவாங்களோ அதை நம்ம டைலாக்காக எழுதணும். இங்கே மெமரி பண்ணி எழுதக்கூடாது. நீங்கள் அந்த டைலாக் அந்த டாபிக் ரிலேட்டடாக யோசிக்கணும். யோசித்து நீங்கள் ஜென்ரலாக பேசுகிறது ஸ்போக்கனையும் இங்கே நமக்கு டெவலப் பண்ணிக்கக்கூடிய பார்ட் தான் இது. லடுக்கா டாக்டர் சாஹாப் நமஸ்தே, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் நமஸ்தே அப்படின்னு சொல்கிற மாதிரி. டாக்டர் நமஸ்தே. ஆவோ ரமேஷ் क्या बात है, आओ அப்படின்னா வாங்க. ரமேஷ் வந்திருக்கான பையனுடைய பேர் ரமேஷ். क्या बात है என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி. மேரே பிதாஜி நே என்னுடைய அப்பா ஆப்கோ புலாயா है உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. புலாயானா சொல்ல சொன்னாங்க, இல்லைனா கூப்பிட்ருக்காங்க. கிஸ் லியே, கிஸ்னா எதற்கு, லியேனா காக, எதற்காக புலாயா எதற்காக கூப்பிட்ருக்காரு. மேரி சோட்டி பஹன் விமார் ஹே என்னுடைய தங்கைச்சிக்கு, சோட்டினா சின்னது, பஹன்னா சகோதரி, என்னுடைய சிறிய சகோதரிக்கு விமார் காய்ச்சல். உஸ்கே கியா ஹே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவளுக்கு என்ன ஆச்சு, கியாவா அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம். உஸ்கோ பஹூத் புகார் ஹே அவளுக்கு ரொம்ப காய்ச்சல். கித்தனை தீன் சே புகார் ஹே எத்தனை நாள் அவருக்கு காய்ச்சல். அவளுக்கு 2 दिन से 2 நாட்களாக காய்ச்சல். அச்சா சலோ ஓகே. இப்போது மேலே தோடி தூர், தோடினா கொஞ்சம் நேரத்தில், ஆத்தா ஹூனா வரேன் அப்படின்னு மேலே ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹூவில் தான் முடியணும். சரியா? இந்த ஒரு குட்டி ரூல்ஸையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதில் நம்ம ஷார்ட் பண்ணால் இங்கே ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டையே படித்து எழுதுங்க. ஓகே, பெருசாக இருந்தால் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் போகலாமா? இங்கேயுமே நமக்கு பாத் ஜீத் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு 3 நல்ல மெமரி பண்ணிக்கோங்க. உங்களால் கொஷின் பேப்பரில் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 3 மெமரி பண்ணிக்க போகிறோம். இப்போ செகண்ட் பார்க்கலாம். கலம் கி துக்கான் மே பேனா கடையில் दुकानदार और एक लड़के को बातचीत அந்த கடைக்காரர், துக்கான்னா கடை, துக்கான்தார்னா கடைக்காரர், ஏக் லடுக்கே ஒரு பையனுக்கும் நடுவில் நடக்கிற டயலாக்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் ஹெட்டிங்லேருந்தே பார்த்து எழுதிக்கலாம். ஆவோ தும்கோ கியா சாகியே, சாகியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தும்கோ அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம். கியானா என்னன்னு அர்த்தம். வாங்க உங்களுக்கு என்ன வேணும். குட்டி பையன்றனால தும் போட்டிருக்காங்க. இதே பெரியவங்க வந்திருந்தால் நம்ம என்ன போடுவோம், ஆப் போடணும். ஆப்னா நீங்கள்னு அர்த்தம். தும் அப்படின்னா நீ. அந்த கடைக்கார பெரியவர் இல்லையா, சின்ன பையன்கிட்ட தானே பேசுகிறாரு, ஸோ தும் போட்டிருக்கோம். தும்கோ கியா சாகியே, முஜே, முஜேனா எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஏக் அச்சி கலம் சாகியே, யஹா சப் தரக்கு கி கலம் ஹை அவனுக்கு ஒரு நல்ல பேனா வேணும் அப்படின்னு கேட்குறான். இங்கே நிறைய டைப் ஆஃப் பேனா இருக்குது. கவுன்சி கலம் சாகி உனக்கு எந்த பென் வேணும். ஜெல் பென் இருக்குது, பால் பாயிண்ட் பென் இருக்குது, பென்னிலே கலர் பென் இருக்குது, இங்கு பென் இருக்குது, கேட்ரேஜ் பென் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கடைக்காரர் நீங்கள் எல்லா விதமான பென்னும் இருக்குது, உனக்கு என்ன விதமான பென் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. முஜே 50 रुपयों की कोई अच्छा कलम திக்காயே எனக்கு 50னா 50 ரூபாயில் கோயி அச்சி இருக்கிறதுலே நல்ல பெண்ணு, திக்காயே அப்படின்னா தேக் அப்படின்னா பார்க்குறது, திக்காயேனா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஈயே எதுக்காக போடுறோன்னா பெரியவங்க கிட்ட பேசும்போது. ஸோ அந்த பையனை விட கரக்கரர் பெரியவர் இல்லையா, அதனால் ஈயே போடணும். இதே அவன் வயசில் தான் ஒரு பையன் அந்த கடையில் இருக்கான் அப்படின்னா ஓ சவுண்டு போட்டால் போதும். தியோ அப்படி சொல்லிக்கலாம், கொடுங்க அப்படின்னு அர்த்தம், கொடு அப்படின்னு அர்த்தம். யக் தேக்கோ இதை பாரு, யக் பஹூத் அச்சி கலம் ஹை, இஸ்கா தாம் கியா ஹை, தாம்னா ரேட், சிர்ஃப் பஜா ஹை சரியாக 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்கு ஹை ஓகே, டிக் அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். முझे தோம் கலமோ தீஜியே, கலம்னா சிங்குலர், கலமே அப்படின்னா ப்ளூரல், 2 ப்ளூரல் தானே, தீஜியேனா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அச்சா நல்லது, லேலோ எடுத்துக்கோ, 100 रुपये, 100 அப்படின்னா 100,
இப்போ 2 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அப்போ ஒரு 100 ரூபா ஆச்சு இல்லையா டோட்டல். தோனா குடுன்னு அர்த்தம். இப்போ அந்த பையன் சின்ன பையன் பெரியவங்ககிட்ட பேசும்போது குடுங்கன்றத தீஜியேன்னு சொல்லியிருக்கான். இப்போ பெரியவங்க சின்ன பையன்கிட்ட 100 ரூபா குடு அப்படின்னா தோ சொன்னால் போதும். லீச்சியே பிடிங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்க, 100 रुपये. இப்போ இது பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆவோ வேண்டாம். தும்கோ கியா சாஹியே, உனக்கு என்ன வேணும்? முஜே கலம் சாஹியே, எனக்கு பெண்ணு வேணும். கவுன்சி கலம் சாஹியே, உனக்கு என்ன பெண்ணு வேணும்? முஜே 50 रुपयों की कलम चाहिए. नेक्स्ट एक तो अच्छी कलम है, इसका दाम क्या है அப்படி எழுதிக்கோங்க. 50 रुपये है, ठीक है. तो இதை எழுதணும், ஏன்னா 2 பெண் கேட்குறான் இல்லையா, அதனால தீஜியே 100 लीजिए. இது மட்டும் எழுதுனா போதும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கஷ்டப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். முடியவே இல்லை அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க. 3rd one, கிதாப் கி துக்கான் மே, புக்கு கடையில் கிதாப் பேச்னே வாலே. பேச்னானா என்னது? விற்கிறது. கரீத்னானா விற்கிறது, பேச்னானா வாங்கிறது. ஸோ கிதாப் பேச்னே வாலே அப்படின்னா புக்கு வாங்குறவங்களும், கிரஹக்கு கி பாத்ஷீட், கிரஹக்னா அந்த கடையில் இருக்கிறவங்களுடைய நடுவில் நடக்கிற டயலாக். துக்கான்தார் கிரஹக். ஸோ ஆயே, இதே சின்ன பையன் வந்து தான் ஆவோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே ஆயியேனா வாருங்கள். ஆப்கோ கவுன்சி கிதாப் சாஹியே? முஜே மத்தியமா கி கிதாப் சாஹியே. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ பெரியவங்க வந்திருக்காங்க புக்கில், அதனால தான் இந்த கடைக்கு ஆயியேன்னு போட்டிருக்காங்க. எனக்கு மத்தியமாக புக்கு வேணும். அங்கிரேஜி மாத்தியம் கி கிதாப் யா தமிழ் மாத்தியம். மாத்தியம்னா மீடியம். இங்கே கொடுத்துருக்க யா வந்து ஆர். உங்களுக்கு அங்கிரேஜினா இங்கிலீஷ் மீடியம் மத்தியமாக புக்கு வேணுமா ஆர் தமிழ் மீடியம் வேணுமான்னு கேட்குறாங்க. முஜே அங்கிரேஜி மாத்தியம் கி துக்கான் சாஹியே, எனக்கு இங்கிலீஷ் மீடியமில் இருக்கிறது தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துக்கான்தார் ஏ லீஜியே, இந்தாங்க பிடிங்க. மத்தியமா கி கிதாபி. தாம் மே கடோத்தி மிலேங்கி. கடோத்தி அப்படின்னா டிஸ்கவுண்ட், தாம்னா ரேட். ரேட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? மில்தா அப்படின்னா கிடைக்கிறது. மிலேங்கி அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. 10% கடோத்தி தேத்தி ஹை, 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நோட் புக்கு கேலியே भी கடோத்தி மில்தி ஹி. நோட்டு புக்குக்காக கூட, பீனா ஆல்சோ, கேலியேனா காக, நோட்டு புக்குக்காக கூட டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? ஜி நஹி. ஜீனா மரியாதை, ஐயா இல்லை. சிர்ஃப் கிதாப் கே லியே கடோத்தி ஹை, ஒன்லி புக்குக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சா ரஹம் லே லீஜியே. ரஹம்னா டைப், ஒரு நல்ல விதமான நோட்டு புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஷார்ட் பண்ணலாமா? आपको कौन सी किताब चाहिए? मुझे मध्यमा की किताब चाहिए. இதுக்கு கைசே இது வேண்டாம், இதையும் ஷார்ட் பண்ண முடியாது, அப்படி எழுதுங்க. अंग्रेजी माध्यम की किताब या तमिल की माध्यम. मुझे अंग्रेजी माध्यम चाहिए. नेक्स्ट ये लीजिए. दस प्रतिशत கடோத்தி தேக்காங்கோ. நோட் புக்கு கேலியே அப்படின்னு போட்டு கொஷின் மார்க் போட்டால் போதும். जी नहीं. अच्छा ரஹம் लीजिए, இது மட்டும் எழுதுனா போதும்.
பேஜ் நம்பர் 162ல் இருக்கிற டயலாக் ஃபஸ்ட்டு 3 படித்தா போதும், உங்களால் ஒன்று அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.